பார்த்தீங்கன்னா கனவும் காதலும் காக்கி மட்டுமே என்பதை கனவாக கொண்ட என்னுடைய காக்கியின் காதலர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உதவியாக இருக்கும். 2 மணிக்கு டீ குடிச்சிட்டு வந்து கிளாஸஸ் எடுப்பேன். அதை நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணவங்களுக்கே தெரியும். இப்போவுமே தம்பி எஸ்ஐ பாஸ் பண்ணியிருக்காரே தவிர இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லலை. டெஸ்டினேஷன் சக்ஸஸ் இஸ் எ ஜர்னி. மகத்தான சக்ஸஸ் அப்படிங்கிறது வேற. முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். இது என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவும் காதலும் காக்கி மட்டுமே என்பதை கனவாக கொண்ட என்னுடைய காக்கியின் காதலர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ மெயினாக வந்து இப்போது இதுக்கப்புறம் 2024 டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பதிவிட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய முன்னாள் மாணவர் 2023-24 பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸில் செலக்ட் ஆகி இப்போ ஏஆர் ஜாயின் பண்ண போகிறாங்க. சரிங்களா, எஸ்ஐயா. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பேட்ச் அப்படின்றப்போ எல்லா எக்ஸாமுக்குமே இப்போ இன்க்ளூடிங் எஸ்ஐயாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட மனநிலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலில் இருக்காது. நிறையா பதட்டங்கள், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் கொடுக்குற வீடியோ அந்த ஒரு மாதம் அவங்கள கைட் பண்ணி கொண்டு போகிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த டைமில் நான் கரெக்டாக ஒரு மாதமுமே டெய்லி லைவ் கொடுப்பேன். ஸோ அதை வந்து ரிவிஷன் பேட்சாகவே தனியாக கொண்டு போவோம். சரிங்களா, இன்க்ளூடிங் அதில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுமே கொடுப்போம். ஸோ அந்த பேட்ச்லேயும் தம்பி ஜாயின் பண்ணியிருந்தார். ஸோ நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட்டாக என் கூட ட்ராவல் பண்ண ஒரு 3 மாதம், டெஸ்ட் பேட்ச் 6 மாதம் போச்சு. அந்த ரிவிஷன் பேட்சில் ஒரு 3 மாதம் நான் பார்த்த வர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன். ஸோ டெய்லி நைட்டு வந்து 1 மணி 2 மணிக்கு டீ குடிச்சிட்டு வந்து கிளாஸஸ் எடுப்பேன். அதை நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணவங்களுக்கே தெரியும். ஸோ எவ்ரி டே நைட் 2 மணிக்கு பார்த்தோம்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அப்போவே எல்லார் மைண்ட்லேயும் தோணும் இல்லைங்களா, ஸோ எல்லாம் சக்ஸஸ் ஆவாருன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆகணும் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு. கண்டிப்பாக அடித்து போலீஸாக வந்து நிற்கிறார் இன்றைக்கி. ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னோடியாக எடுத்துக்கணும். சரிங்களா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், மிகப்பெரிய சாதனைகள் எதுவுமே ஒரு நாளில் நிகழ்ந்தது கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு நாள் ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன ஏரியாவில் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாது நம்ம ஒரு நாள் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக குடியரசுத் தலைவராக வருவோன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பெருசாக சாதித்தவங்க எல்லாருமே ஒரு நாளில் ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல இருந்த சின்ன மனிதர்கள். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக அவங்களுக்கு முன்னோடியாக நிற்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய சின்ன சின்ன தியாகங்கள். அதாவது இந்த டைமில் ஒரு 22 வயசில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ டீவியேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா அந்த ஸ்டேஜை தாண்டி தான் நானும் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த டீவியேஷன்லாம் தாண்டி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு ட்ராவல் பண்ணுறாங்களே அவங்களாம் கண்டிப்பாக நினச்ச இடத்த கண்டிப்பாக அடைவீங்க. சரிங்களா, ஸோ அதுலேயுமே இந்த கனவும் காதலும் காக்கி மட்டுமே அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெறி இருக்கும். நார்மலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை உங்களுக்கு ஹைட்டோ ஹை பவரோ மற்ற எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ தேவைப்படாது. ஆனால் எஸ்ஐ எக்ஸாம் அப்படி கிடையாதுல்ல. எஸ்ஐலேயே வந்து போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோளில் அந்த 2 ஸ்டார் அதுதான் என் கனவுன்னு இருப்பாங்க பாருங்களேன். அவங்களுக்குலாம் இருக்கிற வெறி யாருக்குமே இருக்காது. உண்மையிலேயே சொல்கிறேன், காலையில் 4 மணிக்கு எழுந்து ஃபிசிக்கல் போவான், 6 மணிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிப்பான், திரும்ப நைட்டு உட்காந்து ரிவிஷன் பண்ணுவான். தூக்கம் வராது. நம்ம கனவுலையும் 2 ஸ்டார் தான் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பிசினா கூட ஏதோ ஒன்று, இப்போ பிசி லெவலே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் எஸ்ஐ அப்படிங்கிறது பிசியை தாண்டி இப்போ நான் எஸ்ஐ தான் உங்கள் லெவல்னு சொல்லலை. இப்போவுமே தம்பி எஸ்ஐ பாஸ் பண்ணியிருக்காரே தவிர இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லலை. எப்போவுமே சக்ஸஸ் இஸ் நாட் ஏ டெஸ்டினேஷன், சக்ஸஸ் இஸ் ஏ ஜேர்னி. அதை நீங்கள் டெஸ்டினேஷன் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அதான் எண்டு. அதை ஜேர்னி நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய இடம் இன்னும் எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை நீங்களே திங்க் பண்ண முடியாது. ஏன்னா உலகம் பெருசு. நம்ம எவ்வளோ சாதிக்கணும்னு நினச்சாலும் சாதிக்கலாம். சாதித்த ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ போதும் அப்படின்னு நினச்சா போதும், இல்லை நான் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா ஐபிஎஸ் போதும். ஏன் அண்ணாமலை ஐபிஎஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அவர் ஆல்மோஸ்ட் லெவல் இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் எக்ஸாம் ஐபிஎஸ் கிளியர் பண்ணார். ஆனால் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ பாலிடிக்ஸில் வந்திருக்காரு. இந்த மாதிரி கனவுகள் மாறிக்கிட்டே இருக்கும், எல்லைகளே கிடையாது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கான கனவுகளை ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ உங்களுடைய முன்னோடி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கிளாஸ் எடுக்கிறேன், எப்படி படிக்கணுன்ற ஐடியா சொல்கிறேன். பட் என்ன தான் சொன்னாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க அவங்கவுங்க லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண இடங்களை. சரிங்களா, ஸோ அந்த அவங்க தோல்விக்கான காரணங்களாக இருக்கலாம், அவங்க வெற்றியில் அவங்க தவறிய இடங்களாக இருக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ தம்பியும் கூட பேச போகிறாரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லார் லைஃபையும் மாற்றும்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் பேசக்கூடிய விஷயங்கள் 100 பேர் பார்க்குறாங்களா, 10 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 10 பேரில் யாரோ ஒருத்தர் லைஃப் சக்ஸஸ் ஆகலாம்ல, அந்த மோட்டிவில் தான் அந்த வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ தம்பி வந்து பார்த்திங்கன்னா கூட பேச போகிறது நம்ம வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தோன்னோ, இல்லை சார் எனக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் எல்லா நோட்ஸையும் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இல்லை அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற நோட்ஸ் தான் உங்களுக்கு வருது அப்படின்ற ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது.
அந்த மைண்ட் செட்டில் பார்க்குறத ஒதுக்கி வச்சிடணும். இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ இதுக்கப்புறம் நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்க போகிறேன். எனக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பினா என்னன்னே தெரியாது. நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை நான் ஸ்கூல் படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன். நான் காலேஜ் படிக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் எஸ்ஐக்காக பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், இல்லை நான் எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன், ரிட்டன் முடிச்சுட்டு ஃபிசிக்கல் எப்படி பண்ணணும், ஃபிசிக்கல் முடிச்சா இன்டர்வியூ என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தவற விட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய தோல்வியை நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அப்படி அவர் பார்த்த தோல்வி என்ன. ஸோ இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏஆருக்கும் லா அண்ட் ஆர்டருக்கும் வெறும் 2.5 மார்க், இன்னும் ஒரு 2.5 மார்க் இருந்தால் அவர் லா அண்ட் ஆர்டரில் எஸ்ஐ இப்போ சரிங்களா. சாரி 0.25, 2.5 கிடையாது 0.25. ஏன்னா இப்போ ஒரு கொஸ்டின் இப்போ 140 கொஸ்டின் எழுதுறாங்க, 70 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க். ஒருவேளை அவர் ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தாருன்னா இப்போ அவர் லா அண்ட் ஆர்டரில் எஸ்ஐ. பட் இப்போ கிடச்சிருக்கிறது ஏஆர். இப்போ ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஏஆர்னா இதுக்காக எத்தனையோ பேர் தவம் கிடக்குறாங்க, நான் அதை பற்றி சொல்லலை. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது வேறு, ஒரு மகத்தான சக்ஸஸ் அப்படிங்கிறது வேறு. இப்போ கிடச்சிருக்கிறது சக்ஸஸ், அவ்வளோதான். இவர்கிட்ட சொல்கிறதுமே நான் தான். இதுக்கப்புறம் நீங்கள் டிஎஸ்பியோ இல்லை ஐபிஎஸ்ஸோ உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து. எனக்கு முன்னாடி மாதிரி இப்போ சில பேர் எனக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்க டைம் இருக்குது, எனக்கு ஒரு வேலையே இல்லையா, டார்கெட்டை யூபிஎஸ்சி வைங்க, அசால்ட்டாக அடிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் டைம் இருக்குது, மினிமம் எஸ்ஐ, அதுக்கடுத்து டிஎஸ்பி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக, பிரச்சனையே கிடையாது. உங்களோட டைமை பொறுத்து. எனக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் வீட்டில் எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, நான் இப்போ அட்லீஸ்ட் பிசியாவது போகணும்னா போயிடணும், அவ்வளோதான். நான் போனால் தான் எங்கள் வீட்டில் அடுத்த வேலை சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறவங்க பிசியாவது கிளியர் பண்ணி போங்கன்னு சொல்கிறேன். பட் கேட்டகிரி வைஸ் மாறலாமே தவிர சக்ஸஸும் டார்கெட்டும் பெருசாக இருக்கணும். எப்பயுமே நம்ம டார்கெட்டை ரொம்ப பெருசாக வைக்கணும். நம்ம சாதிக்கிறோம் சாதிக்கலை அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் நமக்கு பின்னாடி நம்ம உலகம் நம்மளை பார்த்து பேசணும், அந்த அளவுக்கு கொண்டு வரணும். எக்ஸாம்பிளாக நீங்கள் அப்துல் கலாம் ஐயா எடுத்துக்கோங்களேன். தமிழ் மீடியத்தில் ராமேஸ்வரத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட். அவர் ஆக்சுவலாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஆயிருக்காரு. ஸோ அவரை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் தமிழ்நாடு தானே, எவ்வளோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். இப்போ கேட்குறது சின்ன விஷயமா இருக்கலாம், இது உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பார்க்காக இருக்கலாம். ஸோ அந்த மோட்டிவில் தான் நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் பேசுகிறேன். நான் செய்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடமைக்காக கஷ்டப்பட்டு செய்யலை, ஏதோ பண்ணுறமே அப்படின்னு பண்ணலை. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன். அதனால தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் மாணவர்களை ஈஸியாக போய் சேருது. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஆரம்பித்த டைம் வேணால் கம்மியாக இருக்கலாம். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கு தெரியும் நான் கொடுக்குற விஷயம் எவ்வளோ கண்டென்ட், எவ்வளோ குவாலிட்டியான கண்டென்ட்டு. ஸோ அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுறத மட்டும்தான் சொல்லுவேன். நான் இப்போ உருவாக்குற ஸ்பார்க்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் இருக்க ஒருத்தவங்க இன்னும் அடுத்த வருஷத்தில் ஒரு எஸ்ஏ வந்து நிற்கலாம். ஸோ அதுதான் எனக்கு வேணும், அதுதான் என் சக்ஸஸ். சரிங்களா. இப்போ சக்ஸஸ் ஆகிருக்க தம்பி கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நேற்று மீட் பண்ணி பேசினப்போ அவர் சொன்ன விஷயம், ஸோ ஒரு லெவல் நம்ம வாழ்க்கையில் ரீச் பண்ணிட்டோம், குடும்பத்தை மட்டுமே நோக்கி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ எஸ்ஐ. ஸோ நான் எனக்குன்னு ஒரு ஆஃபீஸர் லெவல் வந்துட்டேன். இப்போ குடும்பத்தை தாண்டி நான் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். ஸோ இந்த தாட் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். அது குடும்பத்தை முன்னேற்ற வழியே இல்லாதப்போ நம்ம யோசிக்க முடியாது. இப்போ நமக்குன்னு ஒரு பேக்கப் வந்துருச்சா, மாதம் ஆனால் ஒரு 40,000 சம்பளம், 30,000 வீட்டுக்கு எடுத்து வைக்கிறோம், ஒரு 10,000 சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி நம்ம பொசிஷனில் இருந்து சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கலாம், வழி காட்டலாம். இது சின்ன விஷயம் தான். இது வந்து தெரியாதவங்களுக்கு வந்து பெரிய விஷயம். இந்த வீடியோ நான் கொடுக்குறது இந்த மாதிரி பேச தெரியாதவங்களுக்கு பெருசாக தெரியும். இப்போ என்னை மாதிரி மேக்ஸ் எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு சாதாரண விஷயம் தான். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தை யார் எடுத்துக்கிறாங்க, லைஃப்பில் யார் சக்ஸஸ் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் தான் தம்பி உங்கள்கிட்ட அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அவரோட நோட்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்து எஸ்ஐக்கான ஒவ்வொரு வீடியோஸும் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். அது மாதிரி நம்மகிட்ட படித்து போலீஸ் கான்ஸ்டபிள் கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே 10 to 12 நைட்டு மார்ச் 15க்கு அப்புறம் ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஃபுல்லாகவே அடுத்து எஸ்ஐக்கான கிளாஸஸ். சரிங்களா. அதில் எப்போவுமே எஸ்ஐ கிளியர் பண்ணவங்களுக்கான நோட்ஸஸ் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஷெட்யூல் இந்த மாதிரி கொடுத்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை சீக்கிரமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ தம்பி அவரோட கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணுவார். தம்பி தம்பி பேர் நிஷாந்த். தம்பி வந்து இப்போ உங்கள்கிட்ட அவர் எப்படி எக்ஸாமுக்கு படித்தார், எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார். ஸோ கண்டிப்பாக 100 பேர் பார்க்குறீங்கன்னா 2 பேருக்காவது இவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் ஆகும். அந்த ஆஸ்பெக்டில் தான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. கொஞ்சம் கவனிங்க. சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்க பல தோல்விகளை பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனிங்க. ஸோ தம்பிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 வரை இருக்கக்கூடிய அறிவியல் களஞ்சியம், அறிவியல் புக்கில் இருக்கிறது. அது மாதிரி சோசியலும் சயின்ஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கே நீங்கள் எடுத்திங்கனாலும் ப்ரிலிமினரியில் கொஸ்டின்ஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 புக்கு தான். புக்கை தெளிவாக படித்தா போதும். ஸோ இதோட உங்கள் வெற்றி நிற்க வேணாம். யுவர் சக்ஸஸ் இஸ் எ ஜேர்னியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஆர் ஐபிஎஸ்ஸாக மீட் பண்ணணும். சரிங்களா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் நிஷாந்த் குமார். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன்.
நான் என்னுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் படிப்புக்கு வேண்டி நான் சென்னையில் வந்தேன். லைஃப்பில் ஒரு தேடல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த தேடல் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே என்னுடைய கனவு வந்து காக்கியில் ஒரு அதிகாரி லெவலில் ஆகணும்னு தான் என்னுடைய கனவு இருந்துச்சு. அதுக்காக நான் அந்த டைமே என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டேன், அதுக்காக என்ன பண்ணணும். அவங்க தான் என்னை கைட் பண்ணாங்க. ஸ்கூலில் ஒரு நல்ல காலேஜில் ஃபஸ்ட் படி, அதுக்கப்புறம் என்சிசியில் ஜாயின் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் காலேஜ் படிக்கும்போதே எந்த காலேஜில் என்சிசி இருக்குது அந்த காலேஜில் மட்டும் தான் நான் அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் என்சிசியில் ஜாயின் பண்ணேன். 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி சி சர்டிஃபிகேட் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி தந்தாங்க. நான் ஏன் என்சிசியில் ஜாயின் பண்ணேன்னா, என்சிசியில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு போலீஸ் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் 2 மார்க் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது என்சிசி, என்எஸ்எஸ். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் எனக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்னதால நான் என்சிசியில் ஜாயின் பண்ணி இதில் ஜாயின் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது நான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் காலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அந்த டைம் நான் சும்மா இல்லாமல் யூடியூப்லலாம் எடுத்து கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ தான் தங்கமுத்து சார் கிளாஸை நான் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் எந்த கிளாஸுமே வரல, அவரோட வீடியோஸ் மட்டும் தான் பார்த்து நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 2022 என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டை போட்டேன். பட் அது ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் மாதிரி தான். யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த அட்டெம்ப்ட்டில் கிடைக்கல, 1 மார்க்கில் போயிடுச்சு. அந்த டைம் நான் யோசித்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், அதை வந்து நானே யோசித்தேன். அதுக்கப்புறம் இந்த சாரோட வீடியோஸ் தான் நான் நிறைய பார்த்தேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில். ஸோ சாரே வந்து நேராக பார்க்கலான்னு சொல்லி சைதாப்பேட்டில் அவங்களோட அகாடமிக்கு வந்து சார் வந்து சொன்னால், இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜனவரி மந்த் வந்தேன். ஜனவரி வந்து சொன்னார், சார் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஜாயின் பண்ணேன். ஒரு 8 மந்த்து ஜான் டு ஆகஸ்ட் நான் கண்டினியூஸாக டெஸ்ட் பேட்ச் போட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, டெஸ்ட் பேட்சை போடுறத மட்டும் இல்லாமல், இப்போ நான் மார்னிங் வந்து டெஸ்ட் பேட்ச் வச்சாங்கன்னா நான் ஈவினிங் போய் அதை ஆன்சரை உடனே பார்த்துருவேன். இப்போ நான் தப்பு பண்ணுறது என்ன பண்ணுவேன்னா, ரெட் பெனில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நான் ஃபைனல் எக்ஸாமில் நான் அந்த போட்ட கொஸ்டின்லாம் தூர போடாமல் நான் எல்லாமே சேகரித்து வச்சுருப்பேன். ஒரு பண்டில் போட்டு வச்சுருப்பேன். ஒரு 10 நாள் இருந்து எல்லா இதையுமே நான் ரிவிஷன் பண்ணேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, 3 மாதம் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டேன். சாரோட ரிவிஷன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். அப்போ தான் நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்க முடியும். நான் வந்து இந்த 3 மந்த் என்ன பண்ணேன்னா, இது படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாக இல்லை, எப்போ வேணும்னா படிச்சுக்கலாம். பட் நான் எந்த டைம் சூஸ் பண்ணேன்னா, நைட் டைமை சூஸ் பண்ணேன். இப்போ மார்னிங் போனால் இந்த வண்டி சத்தம், நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுனால நைட்டு ஒரு 9 o'clock டு அந்த டைமை 9 to கொஞ்சம் மார்னிங் அந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஸ்டடி பார்ட்னர் மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணேன். இங்கே இந்த இன்ஸ்டியூட்டில் சேது பிரதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கூட ஜாயின் பண்ணி படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இப்போ எக்ஸாம் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அதை எப்படி கிளியர் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் வந்து டெஸ்ட் பேட்ச், நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்ததுனால நான் வந்து டெஸ்ட் பேட்ச் தான் ஸ்டார்டிங் போட்டிருந்தேன். ஒரு 5 மந்த் வந்து ரெகுலராக டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். டெய்லி வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டுருவேன். இப்போ காலையில் டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்டை போட்டுக்கிட்டு நான் அதை பத்திரமா வச்சுக்கிட்டு ஈவினிங் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆன்சர் என்ன போடுறாங்க, இப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேனோ அதை வந்து நான் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சு அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுப்பேன். அந்த அந்த பேப்பரை தூர போடாமல் பத்திரமா வச்சுப்பேன். அது கண்டிப்பாக அந்த லேட்டர் ஸ்டேஜில் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய காலேஜ் முடிச்ச அப்புறம் 3 months தான் இருந்துச்சு எஸ்ஏ எக்ஸாமுக்கு. அந்த டைம் தான் என் ப்ரிப்பரேஷனாக நான் அந்த ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சாரோட ரிவிஷன் கிளாஸ் வந்து இங்கே இருந்துச்சு, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அது வந்து அந்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் மொத்த புக்ஸையும் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே டெஸ்ட்டு தான், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ வந்து படிக்கிறோம், சில பேர் வந்து படிச்சுட்டே இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து மார்க் வராது. அது இப்போ வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும். அதுவே சில பேர் வந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க, பட் வந்து அதை என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க டெஸ்ட் எழுதுறேன்னு பேரில் வந்து நிறைய டெஸ்ட் எழுதுவாங்க, பட் அதோட ஆன்சராக செக் பண்ணாமல் வைப்பாங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோன்னா, இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சு நம்ம லேட்டராக ரெஃபர் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நமக்கு தெரியும். லேட்டராக அந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். இதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ஜான்லேருந்து ஆகஸ்ட் வரைக்குமே நான் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். டெஸ்ட் பேட்ச் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கே படிக்கணும் அதை வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம இவர் சொல்கிறான்னு சொல்லி நம்ம டைரக்ஷன் வந்து நிறைய இடத்துல இல்லாமல் ஒரே ஆளை வந்து ஃபாலோ பண்ணணும்.
அப்போனா நம்மளுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். லேட்டராக வந்து நமக்கு வந்து எப்படி புரியுதோ நம்ம அப்படி படிச்சுக்கலாம். இப்போ வந்து எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம் இதை பொறுத்த வரைக்குமே ஸ்கூல் புக்ஸில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 6th to 10th வந்து ரொம்ப தரவாக வச்சுருந்தாலே நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ படிக்கிறோன்னு சொல்லி குரூப் ஸ்டடி அப்படிலாம் நிறைய பேர் எடுப்பாங்க. அது வந்து ஒவ்வொருடைய விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 பேர் சேர்ந்து தான் படித்தோம். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் கிளியர் பண்ணனால நான் வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து சேதுபதி ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தார். அவருமே இங்கிலீஷு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படித்தோம். நாங்கள் சேர்ந்து படிக்கும்போது நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன தப்பு பண்ணுறான்னு எனக்கு தெரியும். அதை வந்து நாங்கள் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது நடந்து முடிஞ்ச இந்த 2023-24 எக்ஸாமில் எஸ்ஐ எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு டோட்டல் ஓவரால் மார்க் வந்து 84.75. இதில் வந்து நான் ரிட்டன் எக்ஸாம் வந்து 62 மார்க் எடுத்திருந்தேன். ஃபிசிக்கலில் வந்து 12, நான் வந்து 12 போட்டிருந்தேன். என்னோடய ஒரு ஈவெண்ட்டில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோடய இன்டர்வியூ மார்க் வந்து 8.75. இதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், இதில் வந்து என்ன நீங்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எக்ஸாம் வந்து 70 மார்க்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாமில் வந்து நம்ம ஹையாக மார்க் வைக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஹையாக மார்க் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு கண்டிப்பாக பயம் இல்லை, நம்ம வந்து நம்மளோட வேலையை தக்க வச்சுக்கலாம். இப்போ பார்டரில் இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து 60.5 போட்டாங்க. இப்போ பார்டரில் இருந்தவங்க நிறைய பேர் ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் போட்டுமே அவங்க உள்ளே வராத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய எய்ம் வந்து பார்டர் மார்க் கிடையாது, ஒரு ஆவரேஜாக 62, 63 அந்த ரேஞ்சில் நம்ம மார்க் எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்போது அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய பொசிஷன் கண்டிப்பாக சேஃபான ஒரு பொசிஷன் தான். இப்போ நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல்லாம் கண்டிப்பாக நம்ம 15 போட ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட வேலை பெர்மனெண்ட்டாக இருக்கும், அந்த கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். நான் வந்து காலேஜ் முடிக்கும்போது NCC இருந்தனால அந்த மார்க் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னா உங்களை பற்றி தான் கேட்பாங்க, உங்களை பற்றி உங்கள் ஊரை பற்றி கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதும். இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து தெரியும்னு போல்டாக சொல்லணும். அந்த பதில் வந்து கிளியராக இருக்கணும். தெரியாத பட்சத்தில் சாரி சார் தெரில, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அதை நம்ம பதில் இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் என்னுடைய ப்ரிப்பரேஷனில். இதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, நான் படிக்கும்போது வந்து என்னுடைய ஃபிசிக்கலை நான் மெயின்டைன் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னுடைய ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய அட்வைஸ் என்னென்னா, உங்களால் ஃபிசிக்கல் மெயின்டைன் பண்ண டைம் இல்லாத பட்சத்தில் டயட்டாவது பண்ணுங்கள். டயட் படிக்கும்போதே உங்களுடைய வெயிட்டை கம்மி பண்ண பாருங்கள். அப்போ ஃபிசிக்கலுக்கு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க, நீங்கள் யார், அது வந்து கண்டிப்பாக இன்டர்வியூக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு ப்ளஸ் என்னென்னா, நான் என்னுடைய இப்போது எந்த கிளாஸாக இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சார் ஒரு இது சொல்கிறாரு, இல்லாட்டி யூடியூப்பில் யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா நான் வந்து கேட்க மட்டும் மாட்டேன். நான் ஒரு நோட் எடுத்து அதை எழுதிட்டே இருப்பேன். அது நான் யார் சொன்னாலுமே சரி, அது வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருந்தால் கண்டிப்பாக அது புதுசாக இருந்தாலும் சரி, பழசாக இருந்தாலும் சரி, அதை நான் எழுதிட்டே இருப்பேன். அது வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும்போது அதை எலிமினேட் பண்ணி எனக்கு மைண்டில் அது நல்லா சேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பண்ண தப்பு என்னென்னா, மேக்ஸ் போர்ஷனை வந்து நான் ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிட்டேன். என்னுடைய 140 மார்க் கொஸ்டினில் வந்து என்னுடைய ஜென்ரலில் வந்து எனக்கு 4 கொஸ்டின் தான் தப்பாக போட்டிருந்தேன். மேக்ஸில் 8 கொஸ்டின் தப்பாக போட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, மேக்ஸ் ரொம்ப ஈஸி, கிளாஸெல்லாம் கவனிச்சுட்டு போட்டுடலாம், நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல. அதை நான் பண்ண தப்பு. அதை நான் எக்ஸாம் போட்டு முடித்த அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்த அப்புறமே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு 62 மார்க் வருது, ஓகே நம்ம ஃபிசிக்கலி இப்போ ரெடி ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ மேக்ஸ் எதாக இருந்தாலுமே எழுதுங்க. ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா அப்படியே கேட்குறீங்கன்னா அதை அப்படியே எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 84.75 மார்க் எடுத்து எனக்கு இப்போ AR கிடச்சிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே AR, தாலுக், அப்புறம் வந்து பெட்டாலியன், இது 3மே இருக்குது. இது வந்து தாலுக்கு வந்து ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி போஸ்ட், AR வந்து ஆர்ம் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து 0.25 மார்க்கில் போயிடுச்சு. இது என்ன நினைக்கிறேன்னா, நான் எக்ஸாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் எனக்கு தாலுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து எக்ஸாமில் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் அது வந்து டிசைட் பண்ணியிருக்கு ஒரு கட் ஆஃபில். ஸோ வந்து நம்ம படிக்கிறத ரொம்ப தெளிவாக படிக்கிறோம். நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை கண்டிப்பாக தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தெரியாத கொஸ்டினை நம்ம தப்பாக எழுதுனா நமக்கு கண்டிப்பாக அது
கஷ்டமாக இருக்காது. இப்போ தெரிஞ்ச கொஸ்டினையே நம்ம எக்ஸாமில் வந்து தப்பாக போட்டு வந்தோம்னா நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இதை நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து யோசிப்போம். கண்டிப்பாக அதை யோசிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் தான் தேவை. நிறைய டெஸ்ட் பேட்ச் போடுங்க, எழுதி பாருங்கள், அதுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் இன்டர்வியூக்கு வந்து நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அங்கே கிடச்ச அனுபவத்தை எனக்கு வந்து மெயின் இன்டர்வியூவில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ இன்டர்வியூவில் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். அவங்க வந்து நீ என்ன மாற்றிக்கலாம், உன்னோட பாடி லாங்குவேஜில் என்ன மாற்றிக்கலாம், உன்னோட பேச்சில் என்ன ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸையே நான் ஒரு பேனலில் வச்சுக்கிட்டு அவங்க கொஸ்டின் கேட்குற மாதிரி செட்டப் பண்ணி அந்த மாதிரிலாம் என் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இன்டர்வியூவில் நல்ல மார்க் கிடச்சி. இப்போது இன்டர்வியூ மார்க் தான் என்னோடய வேலையை டிசைட் பண்ணியிருக்கு. இதில் வந்து எந்த இதுவுமே இது கிடையாது. இப்போ நம்ம ஃபிசிக்கலில் வந்து 15 போட்டுட்டோம், இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமில் வந்து நான் வந்து 62 எடுத்துட்டேன், அப்படி இருந்தால் கூட நம்ம லாஸ்ட் வந்து இன்டர்வியூ நம்ம சொதப்பிட்டோன்னு வச்சுருங்க, நம்மளுடைய வேலை வந்து இது கிடையாது. நம்ம கீழே மறுபடியும் ஸ்க்ராட்சில் இந்த ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டேஜுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் படிக்கும்போதுமே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய கோல் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான். அப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் எக்ஸாம் படிக்கும்போது ஃபிசிக்கலுமே அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சிருக்குங்க. இப்போ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இப்போ 23 இயர்ஸ் ஆகுது. என்னாலேயே எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே முடியும். எல்லாருமே ஒரு தனி உங்களுக்கு எப்படி படிக்க தோணுதோ அப்படி படிங்க. எந்த மெத்தடில் படித்தா உங்களுக்கு புரியுதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு ஒரு மெத்தட் பிடிச்சிருக்கலாம், இந்த மெத்தடில் படித்தா உங்களுக்கு நல்லா புரியும், அந்த மெத்தடை ஓன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எந்த விஷயமா இருந்தாலுமே தொடர்ச்சியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் டெஸ்ட் போடுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருங்க. டெய்லி ஒரு நாள் பிரேக் இல்லாமல் நம்ம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், அதே மாதிரி டெஸ்ட் போடுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுருங்க. டெய்லி டெஸ்ட் போட்டு பாருங்கள், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் என்னோடய ஏஜ் வந்து 23. நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களை எல்லாராலையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் இந்த எக்ஸாமில் பண்ண தப்புகள் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த தப்புகளை கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக என்ன மாதிரியே நீங்களும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும். எல்லாருமே இந்த பார்க்குற எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். அதுதான் என்னோடய விருப்பமும். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.